தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் பண்ணல சார். ஒன்றும் பண்ணல. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் ஒன்றும் ஒரு இது சும்மா விஐபி மாரி அந்த இதுக்கு அவங்க ரூலிங் பார்ட்டி இவங்க திமுக, அதனால் விஐபி மாரி வந்துட்டு போய்டுவார், அவ்வளோதான். சும்மா ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்தாலும் வேலைச்சேரி தொகுதி எம்எல்ஏ தான் வந்து போகுது. அடுத்த முறையே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? சான்ஸே கிடையாது. அடுத்த முறை வந்து ஏடிஎம்கே தான் வரும். இந்த தொகுதியில் யார் கொடுத்தாலும் எடப்பாடி யார் கை காட்டுறாரோ அவங்க தான். இல்லை, இப்போ சினிமாவிலேருந்து தளபதி வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, டிவிக்கேன்னு கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு ரசிகர் மட்டம் இருக்குது சார். இளைஞர்கள்லாம் ஓட்டு அவருக்கு இருக்குது, அவருக்கு போடுறது போடுவாங்க. இன்றைக்கி தனித்து வந்துலாம் ஒன்றும் முடியாது. கேப்டனால் விஜயகாந்த் நின்னார், அவரால் பாவம் என்ன பண்ணாரோ அவரால் முடிஞ்சது பண்ணார். கொஞ்சம் சதவீதம் அவர் முதல்ல தனித்து நின்று அவரோட ஓட்டு சதவீதத்தை காட்டணும். அப்போ தான் விஜய் அவர் எவ்வளோ சதவீதம் மக்கள் இருக்காங்கன்னு காட்டணும். இன்னும் அவருக்கு இன்னும் சின்ன அறிவிக்கல, ஒன்றும் அறிவிக்கல, மக்கள் மனசில் ரீச் ஆகணும்ல, இன்னும் டைம் ஆகும். இப்போ தான் அவர் பேஸ்மெண்ட் போட்டுக்கிறாரு. இனிமேல் போட்டு அவர் எப்போ கடைக்கால் நிறுத்தி எப்போ இது தளம் போடுவார் தெரில. அவர் வர சொல்ல அவருக்குன்னு ஓட்டு இருக்குது, ஓட்டு இல்லைன்னு சொல்லி யாருமே நம்ம அதை குறிப்பிடக்கூடாது. அவர் கட்டாயமாக அவர் வந்தார்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ முடியாது. இப்போதைக்கு இன்னும் அவர் என்ன ஃபீல்டில் வந்து இறங்கி நல்லா பண்ணால் தான் மக்கள் மன ரீச் ஆகும். இப்போ அவர் இளைஞர்கள்லாம் அவர் ரசிகர் பண்ணுறதால அவர் வருவாருன்ட்டு அவருக்காக ஓட்டு போடுவாங்க, பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு இன்னும் நிறைய தெரியும், நல்ல விஷயம் தெரியணும். பப்ளிசிட்டியில் ஒரு பொது விஷயத்தில் நிகழ்ச்சி பண்ணணும், அப்போ இது இறங்கி செய்யணும். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது பண்ணால் தான் அவர் வரும். அவருக்கு ஆனால் இந்த வாட்டி வந்தால் இந்த வாட்டி யார் இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த தொகுதிக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறாரு. அடுத்த முறை அவருக்கு ஓட்டு 2026 அவருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்கள்? அவர் எம்எல்ஏ வந்தால் அவங்களுக்கு வந்தால் நல்லதா? யார் வந்தாலும் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன். இப்போ தளபதி விஜய் வந்து சினிமாவிலேருந்து அரசியல் வராரு, டிவிக்கேன்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது சினிமாவில் வர்றவங்க அப்படிதான்ப்பா வருவாங்க. அப்புறம் வரட்டும், பொறுமையாக வரட்டும். அவரு இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. அவருக்கு தொடர்ந்து மக்கள் பணி ஆட்டட்டும். அவரு 2026 இவருக்கு ஓட்டு போடுவீங்களா? 2026 இவருக்கு சீட்டு கிடைச்சா ஓட்டு போடுவோம். வேற ஆள் நின்னா நிற்கிறவர் யாருன்னு பார்ப்போம் இல்லையா? அதுதான் ரீசன். புதுசா இப்ப இளைய தளபதி விஜய் டிவிகே கட்சி, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம். போட மாட்டீங்க? எதுக்கு போடுறோம்? போட மாட்டோம். என்ன காரணம்? ஏன் போட மாட்டீங்க? ஏங்க, சினிமாவில் ஆக்ட் பண்ண மாதிரி நாட்டை ஆக்ட் பண்ண முடியாதுங்க. சினிமா வேற, நாட்டுடைய அரசியல் வேற. அரசியலுக்கு அரசியலாக நினைக்கிறோம், சினிமாவாக நினைக்கிறோம். இப்போ சினிமாவில் தான் இதுக்குன்னு பார்த்தா குழந்தை பாரி வர்றாரு, இப்போ தான் எல்கேஜி. அதுக்கப்புறம் வரட்டு பார்க்கலாம். என்னமோ பண்ணிக்கிறாங்க, என்னமோ வராங்க போகிறாங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. 2026 அவருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க? போடுவோம். எந்த கட்சிக்கு? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அவங்க மனசுல தான் இருக்கணும். ஓட்டு யாருக்கு போடுறோன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க, எல்லாமே கற்றுக்காங்க, எல்லாருமே ஊரில் பிறந்தவங்க இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கு போடுறேன்னு சொல்லலாமா? தப்பு இல்லை. அது அங்கே போடும்போது நமக்கு எது தோணுதோ அதை தான் நம்ம போடணும். நமக்குன்றது இல்லை. எப்போ ஆரம்பத்துலேருந்து எதை போட்டுங்க, எதை நம்பி போடுறோமோ அதை தான் போடுவாங்க. ஆட்டா இப்போ சினிமாவில இருந்து தளபதி வந்து அரசியலில் வந்திருக்காரு, டிவிக்கேன்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? அந்த நேரத்தில் யாருக்கு போடணுன்னு தோணுதோ அவங்களுக்கு போடுவோம். அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. யார் புதுசாக வரவனா ஆதரிக்கணும். அப்போ விஜய்க்கு ஓட்டு? புதுசாக வரவனுக்கு கை கொடுக்கணும். ஏன்னா பாயசா இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. அவங்கள விட்டு கொடுத்துட்டு புதுசாக வரவங்கள தான் பார்க்கணும். அதெல்லாம் எப்படி போடுவாங்க? முன்ன பின்ன அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டில் போடுவாங்களா? இது யார் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க, நல்லதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இல்லை, அவ்வளோ மக்களுக்காக இப்போயே தொகுதியில் மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் எல்லாமே திறந்துக்காரு. இப்போ விஜயகாந்துக்கு கொஞ்சம் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் வந்துக்கிறான். விஜய்க்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தான். அவங்களாம் பழைய ஆளுங்கள்லாம் விட்டு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு புதுசாக வரவங்கள பார்க்கணும். அது அவங்கவுங்க இஷ்டம். இது வந்து நம்ம கேட்டு வாங்கறது இல்லை. அவங்க மனசில் யாருக்கு போடணும்னு சொல்லி அவங்களுக்கு போடுவாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரா? என்ன நல்லது பண்ணியிருக்காரு? தொகுதி எம்எல்ஏ நாங்கள் 5 வருஷம் பார்த்ததே இல்லை. வர்ற எலெக்ஷனுக்கு அவருக்கு ஓட்டு போடுவீங்களா இந்த தொகுதியில்னா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாய்ப்பு கம்மி தான். எதனால? 5 வருஷம் பார்த்ததே இல்லை. எப்படி ஓட்டு போடுறேன்? இப்போ புதுசாக தளபதி விஜய் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராரு, டிவிக்கேன்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க நீங்கள்? எப்பவுமே என்னோட ஆதரவு இல்லை. இப்போ அதிமுக கூட பிஜேபி வர கூட்டணி வச்சுருக்காங்க இந்த முறை. அவங்க அது வந்து எடப்பாடி தலைமையில் பண்ணால் ஜெயிக்கலாம். அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் இருக்குது. மேலே வந்து இப்போ அந்த போருக்காக மோடி நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அவருக்கும் கொஞ்சம் ஓப்பு இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் பார்த்தா இந்தியாவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால்
இப்போ இந்த தொகுதியில் பிஜேபி சார்பாக எஸ்டி சூர்யான்னு ஒருத்தர் தொகுதிக்கு மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு மோர் பந்தல் திறக்கிற தண்ணீர் பந்தல் திறக்கிறதா பண்ணிட்டு இருக்காரு. சார் அவர் இப்போ தான் வந்தார், இப்போ தான் அவருக்கு பொறுப்பே போட்டிருக்காரு. 6 மாதம் முன்னாடி தான் அவர் டாக்டர் சூர்யான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னும் அவர் அதனால் வந்து அவருக்கெல்லாம் நிறைய களத்தில் நிறைய பேர் ஏற்கனவே நின்று தோற்றுருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கவுன்சிலர் கூட நின்று தோற்றுருக்கு, அவருக்கு கூட வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க. அதனால் ஏற்கனவே 2 வாட்டி நின்று அசோக் தோற்றுருக்காப்புல, அவருக்கு கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடி யார் நிற்க வைக்கிறாரோ அவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி ரெட்டையில் வந்து கம்மி சதவீதம் தான் ஓட்டு தோற்றுருக்கு போன வாட்டியே. அதனால் வந்து ஒன்றும் 10,000 15,000 ஓட்டுலாம் இல்லை. இப்போ கூட்டணியெல்லாம் பிஜேபி கூட்டணி சப்போஸ் விஜய் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு சதவீதம், சீமா வந்தாலும் நல்லா இருக்குது. அது தேமுதிகாவும் ஒரு 2% ஓட்டு 3% ஓட்டு இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குது. கூட்டணி பல பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து டிஎம்கே எத்தனை கூட்டணி வந்தாலும் சரி வாய்ப்பு இல்லை. மக்கள் மனசில் ஒன்றும் தோல்வி அடைய நிச்சயம். யார் நின்னாலும் சரி, அவங்க ஸ்டாலினோட பையன் நின்னாலும் தோல்வி வாய்ப்பு இல்லை. அவர் ஒன்றும் பண்ணலை. ஏற்கனவே வந்து கவுன்சிலர் நின்னார், அவர் நல்லா இருந்தது. அதேமாரி பிஜேபி இலகணேசன் இலகணேசன் தான் அவர் நின்னார், அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது. இப்போ அவருக்கு கொடுத்தாலும் இங்கே வேலைச்சேரிக்க சான்ஸ். மிச்சப்போ எஸ்ஏ சூர்யான்றது ஒன்று இப்போ தான் போட்டிருக்காங்க. அதனால் நான் அவர் தெரிஞ்சவனா கூட இருக்கலாம். அதனால் நான் அவரை தப்பாக சொல்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கு. ஏடிஎம்கே கூட யார் கூட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டேன். யாரும் ஓட்டு போட மாட்டேன். வாய்ப்பே இல்லை சார். இப்போ இந்த தொகுதியில் தண்ணீர் பந்தல்லாம் நிறையா திறந்துட்டு இருக்காங்க எல்லா கட்சி சார்பா. ஆமாம், பிஜேபி சார்பா எஸ்டி சூர்யான்னு ஒருத்தர் எல்லாம் நிறைய இடத்துல தண்ணீர் பந்தல் இதெல்லாம் இப்போ திறந்துட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏவா நின்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு இருக்கா உங்களுக்கு? யாருக்கு? எஸ்டி சூர்யா. நீ கிடையாது, போட மாட்டேன். தண்ணீர் பந்தலுக்கா ஓட்டு போடுறோமா? படிப்படியாக தான் நல்லது பண்ண நோ முடியும். அரசியலுக்கு வந்து இந்த மக்களிடத்துல என்ன பண்ணியிருக்க அப்படின்னு அதைத்தான் ஆராய்வோம். நீ தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணாக்கா உனக்கு ஓட்டு போட மாட்டான். இந்த தொகுதி எம்எல்ஏ கூடுமான வரைக்கும் சட்டமன்றத்தில் போராடி என்னுடைய வேலைச்சேரி தொகுதிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டு போராடி வாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அவருடைய சேவையை நாங்கள் பாராட்டுறோம். மறுபடியும் அவர் ஓட்டை இங்கே நின்னாருன்னா நிச்சயம் அவருக்கு திமுக தான் வரும் சார். நல்லது. மீண்டும் திமுக தான் வரும். விஜயெல்லாம் சும்மா அதெல்லாம். இப்போ ஏடிஎம்கே கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கட்சி எந்த அளவு வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது போன்றே அது வலுவாக இருக்க வேண்டியது தான். பேச்சுவார்த்தை இழுத்து போனதில் 2 தொண்டர்களும் பிரிஞ்சு கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, தலைமையை மாற்றியாச்சு. ஏடிஎம்கே தலைமை சொல்கிறத தான் கேட்கணுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வராது, டைரெக்டாக சுமூகம் நடக்கும். அப்படிங்கும்போது வாய்ப்பு கொஞ்சம் 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பிஜேபி மட்டும் தனித்து இருந்தா இந்த தொகுதியில் எப்படி இருக்கும்? தனிச்சுன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு 5% 4% ஓட்டு கிடைக்கும். அது வந்து அண்ணாதிமுக வெற்றிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குமே ஒழிய பிஜேபி தனியாக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கு இன்னும் ஒரு 40 வருஷம் போகணும். மோடி வந்து தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தான் வடக்க உள்ள ஆதரவு இழந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு 60-70 எம்பி தொகுதி தோல்வியே அடைஞ்சிச்சு. தமிழ்நாட்டை அவர் மறந்துடலாம். தமிழ்நாடு வேண்டியதில்லை அவருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாலும் மோடிக்கு ஆதரவாக யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ இந்த தொகுதியில் பிஜேபியோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? என்ன ஏதாவது பண்ணுறாங்களா? தொகுதி ஏதாவது வராங்களா? என்ன மாதிரி பண்ணுறாங்க? போன எம்பி எலெக்ஷனில் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தாங்க. தமிழிசை மேலே பாசம் அவங்க மேலே பாசம் தான். ஆனால் ஓட்டு போடுற அளவுக்கு மனநிலை வரல. ஆனால் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. இன்னும் என்ன செஞ்சால் அவங்க வரலாம்? என்ன மாதிரி பண்ணலாம்? மக்களுக்கு எந்த மாதிரி இது பண்ணலாம்? அவங்க இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகணும். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வளரணும்னா ஒரு 40% 30% ஓட்டு வாங்கணும்னா இன்னும் ஒரு 20 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இங்கே வந்து இந்துக்கள் ஒற்றுமை கம்மி. இந்துக்களோட ஒற்றுமை இருந்தால் இந்த தொகுதி எம்எல்ஏலாம் ஏதோ அவர் மேலே பயங்கரமான கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னாங்க, அவரே ஜெயிச்சிட்டாரு. ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு வந்து இந்து மக்களோட பிரிவுங்கிறத விட இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு தான் இருக்கும். அதை பிரித்து ஆள முடியாது அவங்களால யாராலையும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த மாதிரி மோடியோட செயல்பாடு வந்து தமிழக மக்களுக்கு புரியலை. இப்போ ஏடிஎம்கே வந்து புதுசாக பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்களாம் ஒரு கட்சியே இல்லைப்பா. ஒரு ஜெயலலிதா இருந்தாங்க, அப்படி ஒரு ஆட்சி எப்படி பண்ணாங்க லேடியாக இருந்து. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் தாவறது அதெல்லாம் இல்லை, மாநில கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்களே பிஜேபியோடலாம். அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க.
இவங்க கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுட்டாங்க. அதனால மக்களுக்கு ஓரளவு நல்லது செய்கிறாங்க டிஎம்கேக்காரங்க.